சுருக்கமாக ஒரு 30 வினாடிகளுக்குள்ளே சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆட்சியோடைய ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ், ஆதரிக்கிறவங்களும் இருக்கிறீங்க, எதிர்க்கிறவங்களும் இருக்கிறீங்க, அப்ஜெக்டிவாக இருக்க பார்ப்போமே. எல்லாத்துலேயும் நிறைய குறைகள் இருக்கும். ஸோ கூட்டணியில் இருக்கிறவங்க குறையும் சொல்லுங்கள், நிறையும் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களும் தான். ஸ்டார்டிங் வித் யூ சார். இன்று இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைந்திருக்கிறார். தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, மத வெறி எதிர்ப்பு, சாதி வெறி எதிர்ப்பு, சமூக நீதி என பல திரைப்படங்களை உருவாக்கியவர். இந்த நேரத்தில் அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம் அவருடைய குடும்பத்தினருக்கு. இன்று புதிய ஆட்சி மக்களுடைய ஏகோபித்த எண்ணத்தின்படி வந்திருக்கிறது. மற்ற முக்கிய கட்சிகளுக்கு பின்தங்கினார்கள், அவர்கள் முந்தி வந்துட்டாங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு பிரகாரம் அவர் சொன்ன காரியங்களில் ஒவ்வொரு காரியமாக செஞ்சுட்டு வர்றாரு. அதில் உங்களுக்கு முதல்ல 100 யூனிட் என்பதை நாங்கள் 200 யூனிட் ஆக்குறோம்னு சொன்னார். பஸ் போக்குவரத்து, மகளிர் பஸ் போக்குவரத்தை அவர் நகரங்கள்லேருந்து கிராமங்கள் வரையும் போகலாங்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்காரு. அது மட்டுமல்லாமல் மகளிர் உதவித்தொகையை ஏற்கனவே அரசு கொடுத்ததை நான் அப்படியே கொடுத்தேன்றார். அதுக்குள்ளே முன்னாள் முதல்வர் பாராட்டினார். அப்படி பல்வேறு விஷயங்களில் இன்றைக்கி அவங்க முயற்சி எடுத்திருக்காங்க. மொழி கொள்கையாக இருக்கட்டும், மொழி விஷயத்தில் நாங்கள் இருமொழி கொள்கை தாங்கிறாங்க. அதே மாதிரி பிஎம்சி ஸ்கூல் விஷயத்தில் நாங்கள் எதிராக இருக்கோம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எந்தெந்த மாவட்டங்களில் தேர்வு குறைஞ்சாங்களோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி எல்லா மாவட்டங்கள்லையும் அதிகமான தேர்வு, அது கல்வித்துறை. இப்படி ஒவ்வொரு துறையிலும் இந்த லஞ்சம் லாவணியம் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடபிள்யூடி கான்ட்ராக்டு அதில் எது இருக்கோ அதில் தவறான இதை நிறுத்தி வச்சுருக்காங்க. இனிமேல் கட்டடத்தினுடைய முதலாளிகள் அவங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் நீங்கள் எந்த விதமான அப்ரூவலுக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை, கட்சிக்கு பணம் கொடுக்கலன்ட்டாங்க. அதே மாதிரி கான்ட்ராக்டர்களை கூப்பிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த 30% 40% கொடுக்கறது வேண்டியதில்லை எங்களுக்கு, நீங்கள் அந்த 30-40% சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 700 கோடி 30-40% முன்னாடி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஆமாம். அப்போ நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கு துணை போயிருந்தீங்க இல்லையா? வேடிக்கை பார்க்குறது வேறுங்க, அவங்க செய்கிறது. நாங்கள் வேறு கட்சி, அவங்க வேறு கட்சி. ஆட்சியில் அவங்க இருந்தாங்க, எங்களை ஆட்சியில் நாங்கள் துணை போகல. இப்போ நீங்கள் எங்களை கேட்கலாம், தாவேகாவோட இருக்கீங்க என்னன்னு கேட்கலாம். அப்போ கூட 2 மந்திரி சேவையில் அங்கே இருக்கும். அதே மாதிரி ஒரு சாலை அதாவது நம்முடைய திருவாமியூரில் இருந்து உத்தண்டி வரை 2700 கோடிக்கு அந்த சாலைக்கு இது கொடுத்துருக்காங்க டெண்டர். இல்லை, இது 700 கோடி அதிகமாக இருக்குது, குறைச்சி கொடுக்கணும்னு அந்த டெண்டரை நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்படி மக்களுடைய வரிப்பணம் வீணாகக்கூடாதுன்னு பண்ணியிருக்காங்க. போய் நிதியமைச்சரை போய் சந்தித்தாங்க. இன்றைக்கி ஒரு 1000 கோடியும் ஒரு 4200 கோடியும் வந்திருக்கு. அந்த மாதிரி பிரதமரை சந்திச்சிருக்காங்க. விமான நிலையம் ஹொசூரில் வேணும்னு கேட்டிருக்காங்க. மெட்ரோ 2 மெட்ரோவையும் நீங்கள் அவசியம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் மோதல் போக்கும் கூட வைக்கல, எங்களுக்கு தமிழக மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி நாங்கள் அது வேணும்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு நிதி கூடுதலாக ஒதுக்கீடு செய்யுங்கன்னு இருக்காங்க. இப்படி பல்வேறு வகையிலும் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கார்கள். இன்றைக்கு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அது அதிகாரப்பூர்வமாக பதவி அவங்களையும் பார்த்துட்டு, கடந்த முறை எல்லாரும் என்ன சொன்னாங்க, காங்கிரஸோட ஏதோ வேண்டா வெறுப்பாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. இல்லை, நாங்கள் முதல்ல எங்களுக்கு வரக்கூடிய எம்பி சீட்டையே காங்கிரஸுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது கொடுத்து. அது எப்படி சார் போன மாதம் திமுக கிட்ட வாங்கினீங்க, இந்த மாதம் தாவே கிட்ட வாங்கினீங்க? அருமையான கேள்வி. போன மாதம் திமுக கொடுக்க வேண்டிய டியூ கொடுத்தாங்க. இவங்க அவங்க வந்த உடனே எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் 18 சீட்டு 3 முறை வச்சுருந்தோம். 3 ராஜ்யசபா தேர்தல் நினச்சி 3-18 எவ்வளோ, அதில் ஒரு தடவை 17 வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ 18 முதல்ல 3-18 எவ்வளோங்க? 3-10-30 கடன்லாம் வாங்கிட்டீங்க? கடன் இல்லை, நாங்கள் அவங்களுக்கு வாக்களித்தது 3-10-30 மூவட்ட இடத்துல 54 இடம் 53 இடம் வச்சுக்கோங்க. 34 இடம் நாங்கள் ஒரு சீட்டு வாங்கியிருக்கோம். மீதி இடங்க அவங்களுக்கு தாங்க கொடுத்துருக்கோம், நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ அவங்க அதில் எம்பி ராஜ்யசபா கூடுதலாக வாங்கினாங்க, 4 ராஜ்யசபா வாங்கினாங்க. அதையெல்லாம் கண்ணுக்கு இந்த விமர்சகர்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு சீட்டு காங்கிரஸ்க்கு வந்தது மட்டும், அது மட்டும் இல்லை, வெறும் 5 இடத்த வச்சு எங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்னு யாருக்காக கொடுத்தா அங்கே போய் கேட்கணும், எங்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் இல்லை. அவங்க கொடுக்குற இடத்துல இருக்காங்க, நாங்கள் வாங்குற இடத்துல இருக்காங்க. இதில் எதுக்கு போறாம? கொடுத்தது அழுக்க இருப்பான், சுற்றமும் சூழவும் கெடுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தவங்களுக்கு கொடுக்கற தடுக்கிறாங்க இல்லையா, அடுத்தவங்களுக்கு கொடுக்கற கெடுக்கிறாங்க பாருங்க, அவர்கள் சுற்றமும் அழிஞ்சு போயிடும், சூழவும் அழிஞ்சு போயிடும். கூட்டணியாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல சார், நான் சொல்றவங்களை சொல்றேன். பல பேர் விமர்சிக்கிறாங்க, அங்கே ஒரு எம்பி சீட் வாங்கிட்டாங்க, இங்கே தெருவில் போகிறவங்களுக்கு எம்பி சீட் கொடுப்பாங்களா சார்? ஏதாவது ஆதாரம் இல்லாமல் கொடுப்பாங்களா? எல்லாருக்கும்
இங்க கம்யூனிஸ்ட் கட்சி 6 சீட்ல இருந்து 5 ஆக்குனாங்களா இல்லையா? முஸ்லீம் லீக் வந்து 3ல இருந்து 2 ஆக்குனாங்க இல்லையா? காங்கிரஸுக்கு 25 28 கொடுத்தாங்க. அது சுமைன்னு சொல்ல ஏன் கொடுக்கணும்? அவங்களால நமக்கு ஆதாயம்லாம் ஏன் கொடுக்கணும்? நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். எக்ஸ்ட்ரா லெக்கேஜ்னு சொன்னா அதை இறக்கும்போது இறக்கணும், சந்தோஷம் படணும். இவ்வளவு நாளா நம்ம ஒரு அடிமையா தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம், இறக்கிட்டாங்க. அப்ப இறக்கும் போது என்ன செய்யணும்? அவங்க சந்தோஷப்படணும். சுமை நம்மளை விட்டு போச்சுன்னு சொல்லணும். அதான் பொதுவாக சொல்றேன் நான். அதனால யாரா இருந்தாலும் சரி, அதாவது கொடுப்பது அழுக்கறுப்பான் மட்டுமல்ல, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இன்றைக்கு இந்த அரசு வந்து விசிகாவுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கு, ஐஎம்ஏக்கு கொடுத்திருக்கு, காங்கிரஸுக்கு கொடுத்திருக்கு. அதனால அவங்க கெட்டு போக போறது. மின் பற்றாக்குறை தமிழ்நாட்டில் இல்லை, மின் சேட்டைகள் தான் இங்க இருக்கு. சேட்டைகள் வந்து ஏற்கனவே இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க முந்தின ஆளுங்க. இதெல்லாம் தவறான குற்றச்சாட்டு. யார் பண்றாங்க? இவரு ப்ரூஃப் கொடுக்கணும். இவரு ப்ரூஃப் கொடுக்கணும். பேசுறதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். ஒரு மாசம் நான் என்ன கேக்குறேன், நான் பதில் பேசல. நான் என்ன சொல்ல வரேன், பால் கமிஷன் ஒண்ணு தெரியுமா? எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல எம்ஜிஆருடைய அதிகாரிகள்ட்ட இருந்த இதை வந்து அறிக்கையை வாங்கி அரசுக்கு எதிராக விட்டாங்க இல்லையா? இதெல்லாம் அங்கங்கே அதிகாரிகள் செய்ய ஒரு மாசம் தான் நடக்கும். மின் பற்றாக்குறை இல்லை, மின் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற மின்சாரத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது கீழே உள்ள அதிகாரிகளுடைய வேலை. அதை செஞ்சா எல்லாமே சரியா வந்துடும். இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு தலைப்பு அதை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு டாஸ்மாக் பர்ச்சேஸ் பீருக்கு 40 ரூபா, ஹார்ட்டுக்கு 90 ரூபான்னு கட்சி நீதி போனது மொத்தம் வருஷம் அரசு தகவல். கட்சி நிதி வாங்கி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்களுக்கு தெரியாது, தெரிய வரும்போது நான் பேச முடியும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு என்ன சொல்லிட்டு அவங்க நாங்க எங்களுக்கு கூட்டல அமௌண்ட் கொடுத்தாங்க, என்ன ஏதாவது இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, எப்படி வேணாலும் பேசுவாரு. அதுக்கு நான் பதில் சொல்றேன். மாதம் வசூலிக்கப்படும். அப்ப சுட்டி காட்டி இருக்கணும். எவ்வளவு போய் சொன்னீங்க முதலமைச்சர் அவர்களே, சரியில்லை அப்படின்னு சொல்லி இருக்கணும். நான் சொல்லி தப்பு இல்லாதது இதே மன்றத்துல சொல்ல முடியல. இதே மன்றத்துல இதே 5வது வருஷம் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நிறைவு நாள்ல என்ன பாராட்டி பேசுறீங்க? எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்க? இன்னைக்கு எப்படி பேசுறீங்க? போறதுனா கம்முனு போங்க. புரியுதா? இதெல்லாம் போய் குற்றச்சாட்டு இப்படி வாய் குடுத்து பேசுறீங்க. அதெல்லாம் நீங்க சொல்லி முடிச்சுக்கிறீங்க. இது உங்க வயசுக்கு அழகு இல்ல. அதே மாதிரி டாஸ்மாக் கடையில் உள்ள மாத மாமூலு இதெல்லாம் போய் குற்றச்சாட்டு இருந்தா நடவடிக்கை எடுங்க. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். 67 கல்குவாரி சுமந்து சொல்லிட்டாரு. மொத்தம் 67 கல்குவாரி நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சட்டம் ஒழுங்கு விஷயம் பேசுறோம் இல்லையா? 8900 கொலைகள் அந்த ஆட்சி அன்னைக்கு நடந்தது. பாலியல் நியாயப்படுத்தி பேசுறேங்க. அன்னைக்கு நான் புகழ்ந்து பேசுறது உண்மை. அதுல உள்ள தவறுகளை நான் சுட்டி காட்டினேன். எந்தெந்த அமைச்சர்கள் தவறு செஞ்சாங்க இதே இடத்துல நான் சொல்லியிருக்கேன் சார். எந்தெந்த காரியங்களை அவங்க செய்யல, சமூக நீதி விஷயத்தை என்ன செய்யல, 2.5% என்ன செய்யல, குரூப் 1 தேர்வு எல்லாமே நான் பேசியிருக்கேன். அதே மாதிரி அமைச்சர்கள் சந்திக்க ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் பேசுறாங்க, என்ன பேசுறது. அதே மாதிரி அவர் சொன்னாரு, எங்க முதல்வர் தான் வந்து பிரதமர் ஆகணும்னு சொல்லி சொன்னாரு. எங்க பிரதமர் ஆகல. ஆனா எங்க ராகுல் காந்தி 2021 ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆக்கணும், அதற்காக உழைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுக்கிறாங்க. இந்த பேச்சு அரசியல் எல்லாம் உண்டு. இந்திரா காந்தி அரைக்கின்னு சொன்னது, இந்திரா காந்தி விதவை உங்களுக்கு மறுவாழ்வு தருன்னு சொல்லிட்டு அடுத்த மாசமே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னது. சோனியா காந்தி அவர்களை கேவலமா பேசிட்டு 2004 வந்து இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் தலைமகளே வருக, இதெல்லாம் பேச்சு மாற்றம் இல்லையா? இதெல்லாம் யார் செஞ்சது? அதே மாதிரி 1980 வந்து 2 கட்சி கூட்டணியில் இருக்கும்போது ஆளுக்கு 130 இடம் இருந்தோம். அதுக்கு பிறகு எங்களை நீங்க திட்டிட்டு வெளியே போகலையா? அதன் பிறகு நாங்க 84 என்ன சொல்ல வர்றேன், நேற்று பேசுறது இன்னைக்கு பேசுறேன். எனக்கு வந்து தனி மனிதனை விட கட்சி முக்கியம், கட்சியை விட மக்கள் முக்கியம். மக்களுடைய கோரிக்கையில நான் பேசிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நேற்று நீங்க பேசுறது போல நேற்று ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு எல்லாம் தான் பேசு. அரசியல் உண்டு. ஆனா தகவல் வரும்போது தான் இதை சொல்ல முடியும். இந்த ஒரு மாசமா
தாவேகா வந்த பிறகு என்னென்ன ஊழல் நடக்குது வெளியே உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து அந்த இது நடந்தது, அங்கே வந்து சோதனை நடந்தது. இப்போ என்ன ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போகலான்னு சொல்ல வந்திருக்கு. கோயிலில் ஆலயத்தில் காசு வாங்கினது வெளியே தெரிஞ்சு அதை ஒரு அமைச்சரை போய் பண்ணாரு திருச்செந்தூர். இன்னைக்கு எல்லா கோயில்களையும் ஆலயத்துக்கு வந்து இந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாது, அங்கே வந்து இந்த வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்துட்டாங்க. இப்படி பல்வேறு நல்ல அத கூட ராஜா நான் சொல்ல முடியும். அமைச்சர்னா அந்த எந்த தீட்சிதர்கள் அவர் இங்க யாரு அவங்க மேல அவங்க எடுத்த நடவடிக்கைக்கு அவருடைய விருப்பத்தை சொல்லி இருக்கலாம். 5 வருஷமா ஊழலே செய்யலன்னு சிரிக்காம சொன்னார் பாருங்க தமிழ் மாறன. டாஸ்மார்க்ல 100 கோடி ரூபாய், நன்றி, 100 கோடி ரூபாய் ஊழல். அத வந்து மாதம்